ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் சேல் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபினா அது லாவா ப்ரௌனி. இது என்னோட ப்ராடக்ட் லிஸ்ட்ல ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு நிஜமா சொல்லணும்னா இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ டெம்ட் ஆனிச்சு. ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. பட் வீட்டில் வந்து ரெடி ஸ்டாக் இல்லை சாப்பிட்றதுக்கு. அண்ட் லாவா ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்சுக்கு 4 to 5 டின்ஸ் அப்படி தான் பண்ண முடியும். ஒரு டின், ஒரு 2 டின் அந்த மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம பேட்டரே வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல எடுத்து பண்ணுறதுனால 4 to 5 டின்ஸ் தான் வரும். ஸோ எப்பவுமே ஒரு கப் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு கேட்பேன். அவங்க ஒரு 2 கப்ஸ் கேட்குறாங்கன்னா இன்னொரு கப் இருக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் லாவா ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இதில் இருக்கிற சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ப்ரௌனியை நம்ம சென்டரில் கட் பண்ணும்போது அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி வரும்ல, அதை பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். அண்ட் சாப்பிட்றதுக்கு அதை விட செமையாக இருக்கும். சொல்கிறத விட சாப்பிட்டு பார்க்கும்போது தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஃபீல் ஆகும். அண்ட் ஏற்கனவே சாப்பிட்டவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது நல்லாவே புரியும். அண்ட் நார்மல் கிளாசிக் லாவா ப்ரௌனியை விட இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் டாப்பிங் போட்டு நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் ஒரு படி மேலே இருக்கும். இது வந்து எனக்கு ப்ரௌனி முட்டை மிட்டாய் ஆர்டர்லாம் வந்துருந்துச்சு. கூடவே இந்த லாவா ப்ரௌனி ஆர்டர் வந்திருந்தது. இந்த ஆர்டர் செம்மையாக பண்ணி சூப்பராக அனுப்பிச்சாங்க. இது யாருக்கெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் பர்சனலாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லிடுவேன். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்தாங்க. பாய்.